அலைபேசியின் விடாத சிரிப்பு. ஒன்றும் முடியல. ஜப்பான் சாட்சிக்காரன் காலை உடைக்கிறத விட நேரா சண்டைக்காரன் காலையை உடைச்சிட்டா. என்ன சொல்றீங்க ப்ரொஃபசர்? மாதுவோட ஃபேமிலி கிட்ட இருந்து அந்த நோபல் பரிசு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறத விட நேரா அந்த விஞ்ஞானியே மிரட்டி அதை தெரிஞ்சுக்கிட்டா. இது அப்பவே செஞ்சிருக்கலாமே ப்ரொஃபசர். இது யாரோட வீடு தெரியுதா? இப்ப நாம அந்த கிழ விஞ்ஞானியோட வீட்டுக்கிட்ட இருக்கோம். உள்ள போறோம். அந்த கிழ விஞ்ஞானிய 2 தட்டு தட்டி அந்த சயின்டிபிக் இன்வென்ஷன் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நோபல் பரிசு தான். டன் ப்ரொஃபசர். டண்டனக்கா. Suppose if the robot keeps giving some strange noises like beyond the loose contact. இப்பதான் லூஸ் கான்டாக்ட் சொன்ன கரெக்டா வந்தீங்க 2 பேரும். நீங்க யாரு? அனாவசியமான கேள்வி. அடே கிழ விஞ்ஞானி, மரியாதையா அந்த நோபல் பரிசு ரகசியத்தை எங்க கிட்ட சொல்லிடு. சொன்னா நாங்க அதை நோபல் பரிசு கமிட்டி கிட்ட சப்மிட் பண்ணுவோம். ஆமா, எனக்காக நீங்க எதுக்காக சப்மிட் பண்ணணும்? ஓ, 2 பேரும் கொரியர் கம்பெனி வச்சிருக்கீங்களா? ஏய், மரியாதையா ரகசியத்தை சொல்லிடு. நான் டென்ஷன் ஆயிட்டேன், நீ ரொம்ப கஷ்டப்படு. அனாவசியமா நீ டென்ஷன் ஆகாத. நான் செத்தாலும் அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்? முடியாதுப்பா. ஜப்பான் இப்படிலாம் கேட்டா இவன் சொல்ல மாட்டான். தண்டத்துக்கு தானே இந்த புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்கான். இந்த புக்கால அவன் தலையில 4 போடு போடு விஷயத்தை கக்குவான். வல்லவனுக்கு புக்கும் ஆயுதம். ரகசியத்தை சொல்லுடா. ஹலோ ப்ளீஸ், நான் சொல்றதை கேட்டுக்கோங்க. அந்த புக்கு 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 அந்த பாழா போன புக்கை விடுறா. ப்ரொஃபசர் மைக்கம் போட்டு விழுந்துட்டாரா? டேய், இது மயக்கம் இல்லடா, கோமா. ஓடு. ப்ரொஃபசர் புக்கு மக்கு அதை வச்சிட்டு வா, அது ரொம்ப முக்கியமா. சயின்டிஸ்ட் சார், சயின்டிஸ்ட் சார், சயின்டிஸ்ட் சார். என்னது நல்ல மூக்கு பிடிக்க சாப்பிட்டு தூங்குறாரு போல் இருக்கு. இருக்காது. சயின்டிஸ்ட் சார். என்னடா இது? ஐயோ, சாயிராரு. ஒருவேளை மயக்கமா இருக்குமோ? ஒருவேளை கோமாவா இருக்குமோ? ஊர்ல போறவங்களுக்குலாம் கோமாங்கிற எதுக்கும் நம்ம குச்சராம்பால் டெக்னிக் அடாப்ட் பண்ணி பார்க்குறேன். என்னடா இது? என்னடா அது? சொரணையே இல்லை.
ஒன்று கோமாவா இருக்கணும் இல்லை க்ளோஸ் ஆகிருக்கணும். பய புத்தா, நாம கிச்சா வேற இங்க விட்டு வந்திருக்கோம். ஆனா பெரிய வேதனையா போயிடுச்சு. மாப்ள கவனிச்சியா, அன்னைக்கு சயின்டிஸ்ட் சொன்னார ரோபோ மேனுவல். If the robot gives some strange noises like meow. நீமா அடே, நமக்கு வேணுங்கிற சமாச்சாரம் இதுல இருக்குடா. முதல்ல கிச்சாவை கவனிப்போம், அப்புறம் சயின்டிஸ்ட கவனிப்போம். வா. ஐயோ 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 அக்கா அக்கா இங்க பாருங்க, வீடு பூரா ஒரே சேர் கால் காலா இருக்கு. 2 கால் 3 கால் 4 கால் இப்படிலாம் கூட ஒத்தரால நடக்க முடியுமா என்ன? யாரா இருக்கும்? ஒரு கால் கிச்சாவா இருக்குமோ? கால் கால் நீங்க அரை வாங்குவீங்க. வார்த்தையோட விளையாடி வயிற்றுல கலப்பாதீங்க. வீடெல்லாம் எப்படி சேர சேர பண்ணி வச்சிருக்கான் பாருங்க, பாவி. எங்க போனா கடைசி அவன்? கடைசியா தோட்டத்துல தான் சேர்ல நடந்துகிட்டு இருந்தான். அந்த காலோட வீட்டுக்குள்ள வந்து இப்படி நாசம் பண்ணிட்டு போயிருப்பான். கிச்சா, டேய் கிச்சா. கோகுலாஷ்டமி அன்னைக்கு வீடு ஃபுல்லா கிருஷ்ணர் கால் போடுவாங்க. நீ இப்படி சேரால அசிங்கமா கால் போட்டு வச்சிருக்கிய. கிருஷ்ணர் நடந்தா கோகுலாஷ்டமி, கிச்சா நடந்தா கோகுலா கஷ்டமி. அப்பப்ப ரீ ரெக்கார்டிங் வேற. இந்த பாருடா, மாதூச்சின்னு வர வரைக்கும் நீ எங்கேயும் போக கூடாது. இங்கேயே தான் உட்கார்ந்திருக்கணும், புரியுறதா? சரி சரி, இந்த பியாம் பாராயணத்தை எத்தனை நேரம் வேணா பண்ணிட்டு, ஆனா இந்த சேத்து காலோட மாத்திரம் எழுந்து நடந்த டிவி உடைச்சிட்டு போறான் கைவன். இவரோட பெரிய இம்சையா போச்சு. இவர் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அக்கா மிரட்டாதீங்க, அன்பா சொல்லி பார்க்கலாம். கிச்சா, இந்த கையை பிடிச்சுக்கோ. கிச்சா, என் கையை பிடிச்சுக்கோ. வெரி குட். அக்கா, என்ன இப்படியே மாடி கூட்டின்னு போய் அந்த ரூமுக்குள்ள வச்சு பூட்டிடலாம். மாதுச்சின்னு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். கரெக்ட். கிச்சா, வாடா கண்ணா, வா 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 வா. வாடா கிச்சா. கிச்சா. மாமா, என் கையை பிடிச்சிட்டு இருக்கானே. கிச்சா, விடுறா, கையை விடுறா, கையை விடுடா. ஐயோ, கிச்சா கையை பிரிக்கவே முடியல. கிச்சா, அப்பா, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? என்ன பண்ணோம்? பாருங்க, கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். ஐயோ, டேய் கிச்சா, அவன் 2 பேரும் கையை விட்டுடுறா. ஐயோ, அப்பா அப்பா அவனை தொடாதே. தொட்டா ஒட்டிப்பேனா? என்ன பேத்துற? ஆமா மாமா, மின்சார கம்பத்துல மாடு ஷாக் அடிச்சு மாட்டிக்குமே, அந்த மாதிரி நாங்க இவங்க கிட்ட மாட்டிட்டு இருக்கோம். ஐயோ, அப்படியா? இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஐயோ, அப்பா மாதுச்சின்னு எங்க இருந்தாலும் போய் கூட்டிட்டு வந்து எங்களை காப்பாத்துற வழியை பாரு. இங்க இருங்க, வந்துடுறேன். அசையா இருங்க, வந்துடுறேன். மாமா காப்பாத்துங்க.
கிச்சா மாடி என்ன பண்றா பாரு. என்னப்பா ஏன் டென்ஷனா இருக்கு? கிச்சா என்ன பண்றான்? ஐயோ ஒரு அளவும் புரியலையே. சீக்கிரம் நேர்ல வந்து பாருமா. ஒண்ணுமே புரியல. சாதாரணமாவே உணர்வர், இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஐயோ, என்னங்க எங்களை காப்பாத்துங்க. மது மது ஏதாவது பண்ணுடா. இந்த படுவாவி தானும் சேர்த்து எங்களையும் கொரடுமா போறா. இப்ப என்னடா பண்றது? அப்படியே விட்டுறா. உன் புத்தி ஒன்றை விட்டு போகாத. குடுறா மேனுவல. அப்பா இந்த மேனுவல் ஏதாவது போட்டிருக்கான்னு பார்த்து தொலைக்கிறேன். பாடுற பாடுற சீக்கிரம் பாடுற. இந்த போட்டுக்க. ஃபால்ட்ஸ் அண்ட் ரிப்பேர்ஸ். சப்போஸ் இஃப் த ரோபோ தப்பா நடந்ததுன்னா. என்னடா அது இங்கிலீஷ்ல ஆரம்பிச்சு தமிழ்ல படிக்கிற? அப்படிதான்ப்பா அந்த சயின்டிஸ்ட் எழுதி தொலைச்சிருக்கான். பாரு. THA PPA NADAN THA THU NNA நடந்ததுன்னா. போதுண்டா, மேல படிடா. சப்போஸ் இஃப் த ரோபோ தப்பா நடந்ததுன்னா UDANGY. அப்படின்னா என்னப்பா? உடனே உடனே படி. சப்போஸ் இஃப் த ரோபோ தப்பா நடந்ததுன்னா உடனே சே வெரி பேட். புரிஞ்சுதா? நாம வெரி பேட் சொன்னா அது தப்பு செய்யதை நிறுத்திடுமா. மேற்கொண்டு படிக்கிறேன் பார். அண்ட் இஃப் யூ சே வெரி குட் அது மேற்கொண்டு நிறைய தப்பு பண்ண ஆரம்பிச்சிரும். ஐயோ குதிச்சுடுங்கிறார் போல் இருக்கு. டேய் வெரி பேட்னு சொன்னங்கடா. ரெடியா? வெரி பேட். கைய விட்டுட்டா. வெரி குட். அங்க பாருப்பா, 3 பேரும் அந்த இடத்துல பறக்குறாங்கப்பா. மது என்னடா அது கண்ணை விட்டு மறைஞ்சே போயிட்டாங்க. 3 பேரும் மறைஞ்சு போயிட்டாங்களே. அப்பா வேற வழியே இல்ல. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ல போட்ட மாதிரி நாம வெரி பேட் சொல்லி பார்ப்போம். வெரி பேட். இந்த பாருங்க, அவங்க 3 பேரும் அழகா இறங்கிட்டு வராங்க. கீழே இறங்கின உடனே அனாவசியமா உணர்ச்சி வசப்பட்டு அத்தை சொல்லாதீங்க. எத்த சேஃப்லி லேண்டட். ஐயோ போரும் ஆயிடுச்சுப்பா. இனிமே தாங்காது. அப்பா வேற வழியே இல்ல. இந்த ரோபோ மேனுவலை படிச்சு நாமளே ஒரு ஆபரேஷன் பண்ணி அவனை கரெக்ட் பண்ணிட வேண்டியதான். எஸ். ரொம்ப ஜாலியா நீ சிரி கிரேசியா. என்ன மாது, ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடி. இந்த சயின்டிஸ்ட் இன்னும் காணுமே. இப்ப நான் சொல்றதை கேட்டு நீங்க எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துட கூடாது. சயின்டிஸ்ட் கோமால போயிட்டாரு. ஐயோ சயின்டிஸ்ட் இல்லாம எப்படி ஆபரேஷன் பண்றது? ஏன்க்கா டென்ஷன் ஆவற? நாமே ஆபரேஷன் பண்ணிடுவோம். நாமே ஆபரேஷன் பண்றதா? ஏன் முடியாது? அதான் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்கே. இப்போ புக்க பார்த்து சமையல் பண்றது இல்லையா, அதே மாதிரி புக்க பார்த்து ஆபரேஷன் பண்ணிடுவோம். நாமே ஆபரேஷன் பண்ணலாமா? நாமே என்ன நீமே கூட பண்ணலாம். ஐயோ மாது எதுக்குடா நானே நீவேனா ஆபரேஷன் பண்ணணும்? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஆபரேஷன் வேண்டாமே. என்னப்பா நீ சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அவன் பாட்டு கிச்சா பியாவ் பியாவ் அப்படிங்கிறான்.
இந்த நெம்ப அவங்க அப்பா லக்ஷ்மணன் அவரை ஒப்படைக்க முடியுமா? லக்ஷ்மணன் பியாங்கிடுவான். பியாங்கிடுவானா? அப்படின்னா கொன்னு புடுவாங்கிறத கிச்சா ஸ்டைல்ல அது ஜெனரல் யூசேஜ். ஆபரேஷன் பண்ணித்தான் ஆனோம். கிச்சாவா ஒரு பேசுற கிச்சாவா, நடக்கிற கிச்சாவா, சாப்பிடுற கிச்சாவா மாத்துறதுக்காக தான் இந்த ஆபரேஷன். ஏண்டா ஆபரேஷன் பண்ணா கிச்சா மாறிடுவாங்கற? ஆபரேஷன் பண்ணி பாப்போமே. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல படிச்சு பார்த்தேன். அதுல கிச்சாவை ரிப்பேர் பண்றதுக்குரிய எல்லா வழிமுறைகளும் போட்டிருக்கு. ஆபரேஷன் பண்ணி ட்ரை பண்ணி பாப்போமே. ட்ரை பண்ணி பார்த்து ஒருவேளை தப்பா போய் கிச்சாவுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுத்துன்னா? யார் இவ? அதான் ஏற்கனவே ஒண்ணு கிடக்கும்னு ஆயிட்டானே. இதை விட மோசமா ஆகவே முடியாது. ஒருவேளை ஆபரேஷனுக்கு அப்புறம் அவன் 2 கிடக்கு 2, 3 கிடக்கு 3, 4 கிடக்கு 4, 5 கிடக்கு 5, 6 கிடக்கு 6, 7 கிடக்கு. நிறுத்தா. நான் சொல்றது எல்லாரும் பேசாம கேளுங்க. கிச்சாவை நாம பேச வைக்கணும். மது, எனக்கு ஒரு டவுட். என்ன? கிச்சா எப்படி இவ்வளவு நேரம் எழுந்துக்காம பியாவும் பியாவுன்னு சவுண்ட் கொடுக்காம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான்? நான் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல கம்ப்ளீட்டா படிச்சு பார்த்தேன். அவன் கழுத்துக்கு பின்னாடி ஒரு பிளக் பாயிண்ட் இருக்கு சார்ஜ் பண்றதுக்கு. அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இனிமே அவன் வெறும் பொம்மை மாதிரி தான். நாம என்ன வேணா பண்ணலாம். ஷால் வி ஸ்டார்ட் தி ஆபரேஷன்? எஸ். முகத்தை மூடுங்க. நல்லா மூடிட்டீங்களா? உங்க முகத்தல்ல, கிச்சா முகத்தை. நாம என்ன கண்ணாமூச்சி ஆட போறோம்? பி சீரியஸ் ஐ சே. ஹெட் பாஸ். கம் ஆன். பாஸ். லேசர். நல்ல கவனமா. அது சுடுதுடா. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இந்த லேசர் பீமால இந்த தலையில ஒரு மார்க் ஒன்று பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஸ்கல் ஓபனரை நீங்க என் கையில கொடுக்கணும். அது சுடுதுடா. ஸ்கல் ஓபனருக்கு அப்புறம் நான் ஃபோர்செப்ஸ் கேட்பேன். மது, எங்கேயோ துணி புசுகிற மாதிரி நாத்த வரல. என்னன்னு பாரு. என்னப்பா நீ ஆபரேஷன் பண்ணும்போது ஏன் இந்த மாதிரிலாம் யோசிக்கிற? கான்சென்ட்ரேட். ஓகே. பயங்கரமா சுடுதுடா. என்னடா சுடுது சுடுதுங்கிற? சாரிடா, லேசரால ஒன்று பொசிக்கிட்டேனா? ஓகே, நவ் லேசர் மார்க்கிங். Skull opener. என்னடா என்னப்பா அது? அன்னைக்கு சயின்டிஸ்ட் வச்ச ரோபோ சிப்ப காணோம்ப்பா. என்னடா உளர்ற? எவனாவது மண்டக்குள்ள போய் திருடுவானா? நல்லா குடாய்ஞ்சு பாரு. அடி எங்கேயா மாட்டிட்டு இருக்க போறது. என்னடா மது, கிடைச்சதா? இருக்கா? தேடி பார்த்துட்டு இருக்கல்ல, சாவடிக்கிறிய. நல்லா தேடு, நல்லா தேடு. எட்டடா காயின்? என்னடா உண்டியிலேருந்து எடுக்கிற மாதிரி எடுக்கிற? அப்பா, அன்னைக்கு சயின்டிஸ்ட் ஆபரேஷன் பண்ணார்ல, அப்ப ஒரு பாக்கெட்ல இருந்து விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட ஜாகிரதையா கொடுக்கணும். பட் ரோபோ சிப்ப காணுமே. நல்லா தேடி பாருடா. இருப்பா. அது நான் வேணா கார்ப்பரேஷனுக்கு போறேன். தூர் வாடுறவங்க கிட்ட பாதாள கரண்ட் வாங்கிட்டு வரட்டுமா?
வாயை பத்திட்டு சும்மாரு. ஃபோர்செப்ஸ்.